Hi Akshit. Hi. I have a doubt. Okay. இப்போ first day first person கிட்ட 5 rupees. Okay. Second person கிட்ட 3 rupees. Third person கிட்ட 2 rupees. Fourth person கிட்ட 1 rupee. Fifth person கிட்ட 6 rupee. Fourth person கிட்ட sixth person கிட்ட 4 rupee. Seventh person கிட்ட 2 rupee. Eighth person கிட்ட 7 rupee. Ninth person கிட்ட 9 rupees. இதே செகண்ட் டே நம்ம பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் பர்சன் கிட்ட 1 rupee. Fourth person கிட்ட second person கிட்ட 4 rupee. Third person கிட்ட 5 rupee. Fourth person கிட்ட 7 rupee. Fifth person கிட்ட 6 rupee. Sixth person கிட்ட 8 rupee. Seventh person கூட 9 rupee. Eighth person கிட்ட 3 rupee. Ninth person கிட்ட 2 rupees இருக்கு. இப்போ இதெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணி இப்போ ஏவையும் பியும் ஃபர்ஸ்ட் டே செகண்ட் டேவையும் நம்ம கால்குலேட் பண்ணி 2 டேஸ்க்கு அப்புறம் ஒவ்வொரு பர்சன் கிட்டயும் எவ்வளவு மணி இருக்குன்றத நம்ம எப்படி எந்த மெத்தட்ல நம்ம கால்குலேட். ஸோ பரத், இது வந்து ஈஸி தான். இது வந்து மேட்ரிக்ஸ். அந்த மேட்ரிக்ஸ்ல ஏவும் பியும் இந்த இந்த 5+ வந்து நம்ம கால்குலேட் பண்ணுவோம். கால்குலேட் பண்ணா அந்த ஆன்சர் நமக்கு கரெக்டாக தெரியும். இப்போ ஏல ஸோ பரத், இது சம் பண்ணவாங்க 5 3 2 1 6 4 2 7 9. ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து பியோட அமௌண்ட் நம்ம இங்கே ப்ளஸ் பண்ணுவோம். ப்ளஸ் 1 4 5 7 6 8 3 9 3 2. ஸோ அப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த ஏவோட அமௌண்ட்டு பியோட இதுவும் நம்ம ப்ளஸ் பண்ணி நாங்கள் பார்க்குறோம். சீக்வல் டு பண்ணலாம். இப்போ நம்ம 5 இந்த ஃபர்ஸ்ட் பர்சன் தெரியுமா, இந்த ஃபர்ஸ்ட் பர்சன் அமௌண்ட் இந்த செகண்ட் பர்சன் அமௌண்ட் நம்ம ப்ளஸ் பண்ணிப்போம். இப்போ 5 + 1. நெக்ஸ்ட் வந்து 3 + 4. நெக்ஸ்ட் 2 + 5. நெக்ஸ்ட் வந்து 1 + 7. நெக்ஸ்ட் வந்து 6 + 6. நெக்ஸ்ட் வந்து 4 + 8. நெக்ஸ்ட் வந்து 2 + 9. நெக்ஸ்ட் 7 + 3. நெக்ஸ்ட் வந்து 9 + 2. ஸோ இது வந்து நம்ம ஆட் பண்ண வேண்டிய அமௌண்ட். 5 + 1 6. 3 + 4 7. 2 + 5 7. 1 + 7 8. 6 + 6 12. 8 + 4 + 8 12. 2 + 9 11. 7 + 3 10. 9 + 2 11. ஸோ பரத், அவ்வளோதான். இது வந்து இந்த சிம்பிள் மேட்ரிக்ஸ். தேங்க்யூ. A + B = ஸோ இப்போ 9 வேல்யூஸ் வந்து 6 7 7 8 12 12 11 10 11. ஸோ இப்போ ஈச் இந்த 2 டேஸ் கழிச்சு இந்த மணி வந்து அவங்க அக்கௌண்ட்ல ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. இப்போ வந்து அக்ஷித், எனக்கு வந்து மேட்ரிக்ஸ் அடிஷன் புரிஞ்சிச்சு அப்படின்னு எனக்கு ஒன்றும் டவுட் இருக்கு. இப்போ ஒரு பர்சன் வந்து கடைக்கு போறாரு, அந்த கடையில தோசை பரோட்டா ஆம்லெட் மட்டும்தான் இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் பர்சன் வந்து 2 தோசை 2 பரோட்டா 1 ஆம்லெட் சாப்பிடுறாரு. செகண்ட் பர்சன் வந்து 1 தோசை 3 பரோட்டா 1 ஆம்லெட் சாப்பிடுறாரு. இவங்க எவ்வளவு சாப்பிட்டாங்கன்னு அவங்களோட பில்லை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலாம்? ஸோ பரத், இது வந்து ஈஸி தான். நம்ம மேட்ரிக் அடிஷன் பார்த்த மாதிரி இது மேட்ரிக் மல்டிப்ளிகேஷன் பார்க்க போகிறோம். அது ஃபர்ஸ்ட் A B. ஸோ அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் அதை பார்த்தீங்கன்னா 20 20/2 ப்ளஸ் 20/2 பரோட்டா ப்ளஸ் 15/1.
சரி அடுத்த மாதிரி அடுத்தது பி பர்சன்ட் கொடுக்குறோம். ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் 20/1, 20/3, next 15/1. ஸோ இதோட ஆன்சர்ஸ் நம்ம பார்க்குறோம். 20 into 2 40, 40 plus 18 80 ஒரு ஆம்லேட் 50. அப்புறம் நமக்கு 95 rupees ஆச்சு. ஓகே நம்ம ஃபர்ஸ்ட் பர்சன் சாப்பிட்டது இவ்வளோ பில் ஆச்சு. செகண்ட் பர்சன் வந்து 20, இது வந்து 60, then 15 into 1 105 rupees ஆச்சு. இப்போ நம்ம ரெண்டு பர்சன் இப்போ பர்சன் ஒன்னோட அமௌண்ட் வந்து 95 rupees ஆச்சு, பர்சன் 2 வந்து 105 rupees ஆச்சு. இப்போ இருந்துச்சா? இது வந்து எனக்கு நல்லா புரிஞ்சிச்சு. தேங்க்ஸ். ஓகே தேங்க்யூ.